நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன? முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள். கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை, இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள், தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக் எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காது இங்கே ஏதோ வச்சுருந்தேனே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழகருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா? அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள், இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுகிற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன், ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். மூன்றாம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது, இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறின, இது கண்ணியம். அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார். மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர், அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல, ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கலை, பிடிஆரே மறுக்கலை. 2 வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது ஏப்ரல் 23. நவம்பர் 23 உயர்நீதிமன்றத்தில் ஈடி பிரமாண பத்திரம் கொடுக்கிறது. கடந்த 1-2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை 4,700 கோடி ரூபாய். அரசுக்கு கிடைத்த வருமானம் 36 கோடி ரூபாய் தான். இதுக்காக தான் இது ரைட் பண்ணுறாங்க. 34 அமைச்சர்களில் 12 அமைச்சர்களில் ஊழலுக்கு சொன்னேன். கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன். மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல்லெடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பற்றி 2016 ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேரு இருந்துச்சுங்க. இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட். தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு காலத்தில் தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்த விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார், சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு. அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோசனை பண்ணதே கிடையாது. முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது, ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த 3 மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. திமுகவின் அரசியல்
அது இந்த 3 சித்தாந்தத்துக்கு இந்த 3 சொற்களில் அடங்கி இருக்கிறது. இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம். கடமை மிகு கட்சி, இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கறது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 1967 71 தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். காமராஜ் இருந்தபோது இருந்தேன். அப்போது இந்த டிஎம்கேனாலே ஒரு பயம், கல்லெடுத்து அடிப்பாங்களோ, மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க, மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இது சசி தரூர் மாதிரி வச்சுங்களேன், இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அரசியல் 1960களில் 70களில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது. அந்த பீரியடில் நான் காங்கிரஸில் இருந்திருக்கேன். 71 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது, ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில். ஏன்னா மயிலாப்பூரில் அவங்களுக்கு ஒரு தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பயத்தால் கப்பப்பட்டு யாரும் வாய் திறக்க மறுக்கின்ற அளவிற்கு. ஏன்னா அதுக்கு முதலா நான் மீடியால பார்க்கிறேன், அவர்கள் தைரியமாக ஊடகத்தில் உண்மைகளை பேசிய ஒரு குடும்பம். அந்த மகனை இழந்து வருத்தத்தில் இருக்கின்ற தாய், சகோதரன் எல்லாரும் பாத்தீங்கன்னா, நான் வெளியில கால வைக்கும் போதே யாரோ மிரட்டி இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அங்க கட்சிக்காரங்களா இல்ல, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒருவர் சேங்கை மாறன் தான் அப்படின்னு பேரு சொன்னாரு. நான் அந்த பேரு கேட்டதும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, உண்மையா இருந்தது, அதை நான் நம்பிட்டேன்னா எவர் எதிர்த்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறேன். உடனே ஊடகத்தில் என்னை அழைத்து சேங்கை மாறன் அந்த குடும்பத்தை மிரட்டி இருக்கிறார், பேரம் செய்திருக்கிறார் என்று தகவல் இருக்கு. ஆனா என்னோட ஒரு கேள்வி, யார் உயிரிழப்புனாலும் அது வருந்தத்தக்கது. சாத்தாங்குளத்துக்கு ஓடிப்போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் வரல திருப்போணத்துக்கு? யோசிச்சு பாருங்க. சாத்தாங்குளத்துக்கு போனீங்கல்ல, உங்க குடும்பமே போச்சு, உங்க சகோதரி போனாங்க. நான் அதை குறை சொல்லல, நான் மீடியாவே சொல்லி இருக்கேன், உயிர் இழப்பு யாராயிருந்தாலும் வருத்தம் தாயா, அது தப்புதான். ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஓடுனீங்க, ஏன் இங்க வரல? அதுக்கப்புறம் ஏற்கனவே லேசா கோடிட்டு காட்டியிருக்க நம்ம சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் 6 மாசமா இங்க எஸ்பியா ஒருத்தர் இருந்தார், இப்ப காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கார். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? abetment to murder is equally a crime like murder. நீங்க பார்த்தா அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 58 போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஸ்பெக்டரும் ஏட்டையாவும் அவரை கேட்காம ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, அப்படித்தான் வச்சிருந்தார். அதனாலதான் அவர் நேரம் இங்க திருப்போவனம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துக்கிறார். நியாய உணர்விற்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த மரியாதையும் இதுவும் அவர்கிட்ட இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த தாய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, எங்க ஆளுங்க மகனை கொண்டுட்டாமா, நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். உண்மையை மறைத்து இறந்து போன ஒரு நபர் உடலை இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதா? இது என்ன நேர்மை? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, உண்மையை மறைப்பது என்பது செந்தில்நாதன் போன்றவர் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சப்ரஸோ வெரி சஜஸ்டிவ் பாலிசி. லாட்டின் மேக்ஸிம் என்ன சொல்லுது? உண்மை மறைப்பது என்பது பொய் சொல்லுவதற்கு சமமானது. ஆகவே இங்க ஒரு எஸ்பி இருந்து கொண்டு உண்மையை மறைத்து பொய்யை சொல்லலாமா தாயிட்ட? அதனால நான் தமிழக அரசாங்கத்திடம் நான் இன்னைக்கு கேட்டேன், சிபிஐ விசாரணை வரணும்னு வந்திருக்கு. இதுல குற்றவாளி பட்டியல்ல அந்த ராபர்ட், மிஸ்டர் ராபர்ட் should be included, அஷீஷ் ராபர்ட். ஏனென்றால் என்ன நடந்தது நீங்க பாருங்க, அந்த நகை தொலைந்தது களவாடப்படலைன்னு தகவல் வந்திருக்கு. இப்ப நகை கிடைச்சிருச்சு, அந்த உசுறு கொடுப்பியா?
ஏங்க மொத்தம் 10 பவுன்னா 7 லட்சம் ரூபாய் தானே. நான் சேங்கை மாறன் மாதிரியா அண்ணன் தூண்டாடா பேரமே பேசல. நான் என் அக்கௌண்ட்ல இருந்தே தந்துடுறேன். நீங்க சொல்லி திருப்பி கொடுக்கும் என் அக்கௌண்ட்ல இருந்து இல்லாத பணம் ஒளிச்சு மறைச்சு பேசவே தெரியாது ஹிந்தராஜாக்கு. நான் அக்கௌண்ட்ல தரேன், நீ கொடுப்ப உசுர கொடு திருப்பி. ஆக ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த எஸ்பி ராபர்ட் அவர்களிடம் பேசிய ஐஏஎஸ் ஆபீசர் யார், அவரோட ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சாகணும். அவ்வளவு முக்கியமா? ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் விட்டு ஸ்பெஷல் படையை விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான நபரா அந்த ஐஏஎஸ் ஆபீசர்? தெரியணும் நமக்கு, மக்களுக்கு உண்மை தெரிந்தால் வேண்டும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க எதையும் மறைக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு உண்மை வெளில வந்துடும். ஆகவே கார் ஓட்ட தெரியாது, அவர் இன்னொருத்தரை வச்சு கார் கொண்டு பார்க் பண்ணிருக்காரு. அதோட இல்ல, அவர் முதல் ஸ்டேஷன் கூட்டு போனது யாரு? ஏசி. இவரை மாட்டுக்கொட்டையில வச்சு அடிக்கும் பொழுதும் ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி தானே. நான் கேட்கிறேன், எது நடந்தாலும் இந்த சேகர் பாபு சம்பந்தம் இருக்கே ஏன்னு கேட்கிறேன். உன் தொடர்பு ஏன் இருக்கு? அந்த ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி அவர் தான் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு. ஆக நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தப்பு பண்றாருன்னா அதுல சேகர் பாபுவும் இருப்பாருன்னு தெரியுது. இதை நம்ம இப்ப ஒத்த ஆள டார்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ரெண்டையும் சேர்ந்து ஒழிக்கணும். நம்ம கூட்டோட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் வில் பி இன் ஜெயில் பை May 26. நாம் மக்களுக்காக போராடினோம், வீதியில இருந்து போராடி நிகழ்ந்திருக்கின்ற மிக மோசமான படுகொலை, அதுவும் ஸ்டாலின் பொறுப்பிற்கு வந்த பிறகு 25 லாக்அப் டெத். அது தவிர என்கவுண்டர்கள். நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஏன் செத்தாருக்கு இப்ப யாரும் கேட்கவே முடியாது. அந்த திருவேங்கடமும் காலி, இன்னொருத்தரும் காலி. அதனால இது கொலைகார அரசாங்கம். நாம் இதை முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக நியாயத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு எவ்வித சுயநலம் இல்லாமல் இன்று சிவகங்கையிலே இணைந்து நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இது தொடர வேண்டும். இந்த தீய ஆட்சி ஒழிய வேண்டும். ஊழல், ஊழல், போதை, இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டு போயிருக்கு. சாத்தாங்குளத்துக்கு ஓடிப்போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் வரல திருப்போணத்துக்கு? யோசிச்சு பாருங்க. சாத்தாங்குளத்துக்கு போனீங்கல்ல, உங்க குடும்பமே போச்சு, உங்க சகோதரி போனாங்க. நான் அதை குறை சொல்லல, நான் மீடியாலே சொல்லி இருக்கேன். உயிர் இழப்பு யாராயிருந்தாலும் வருத்தம் தான், அது தப்புதான். ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஓடுனீங்க, ஏன் இங்க வரல?